ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணம் மாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நம்முடைய நாவை பற்றி நாம் சிந்திக்கலாம். நம்முடைய நாவை பற்றி பரிசுத்த வேதாகமத்திலே யாக்கோபு எழுதின நிருபத்திலே அங்கே 3வது அதிகாரத்தில் 2ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நாவை பற்றி சொல்லியிருக்கிறது. நாவு எப்படிப்பட்டது என்று சொல்லி அதை நாம் பின்னாக நம்ம பார்க்கலாம். நாவினால் வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் நாம் சிந்திக்கலாம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது நம்முடைய நாவுதான் என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. அதை நீதிமொழியின் புத்தகத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இங்கே நீதிமொழியின் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். இனிய நாவு என்று சொல்லியிருக்கிறது. நீதிமொழியின் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீண்ட பொறுமையினால் பிரபுவை சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பை நொறுக்கும். இங்கே சொல்லி இருக்கிறது, நாவு இருக்கிறது. நாவை பற்றி எத்தனை விதமான நாவுகள் இருக்கிறது என்பதை நாம் பின்னாக பார்க்கலாம். இனிமையான நாவினாலே வரக்கூடிய நன்மைகள் என்ன என்ன என்பதை குறித்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த இனிய நாவு தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையும் தீமையும் விளையக்கூடியது தான் இந்த நாக்கு என்று சொல்லியிருக்கிறது. அதைத்தான் நீதிமொழியின் புத்தகத்திலே நாம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசித்தோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்திலே ஆங்கிலத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ட்ரீ ஆஃப் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மரம்தான் நாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமைவதும் அல்லது அழிந்து போவதும் நாவை பொறுத்து தான் இருக்கிறது என்று அதைத்தான் ஆதியாகமத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ட்ரீ ஆஃப் லைஃப் என்கிறதான அந்த வாழ்க்கை மரத்தை தான் நன்மை தீமை அறியத்தக்க மரம் என்று அங்கே சுட்டி காட்டுகிறார். வாசிக்கலாம். தேவனாகி கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இங்கே சொல்லியிருக்கிறது, இந்த நாக்கு தான் மரம் என்று சொல்லியிருக்கிறது, நல்ல மரம் என்று சொல்லியிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய மரம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய நாக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நல்ல இனிய நாவிலிருந்து எதெல்லாம் பிறக்கும், இந்த இனிய நாவினாலே வரக்கூடிய பயன்கள் என்ன என்பதை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், அதே நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. இங்கே நீதிமானுடைய நாவு வெள்ளிக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளி என்று சொன்னால் அது விலை உயர்ந்த ஒன்று, அதை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆகையினாலே ஏற்ற காலத்திலே சொல்லுகிற அந்த வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பளம் போல இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாவு தான் சுத்த வெள்ளியாக
பொற்பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்திலே 51ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். அப்பொழுது தேவனுடைய நீதியை பாடக்கூடியதுதான் இந்த நாவு. தேவனுடைய நீதியை பிரசித்திப்படுத்துகிறது தான், மக்கள் மத்தியிலே தேவனுடைய நீதியை பிரசித்திப்படுத்துகிறது, உயர்த்துகிறது, எல்லாமே இந்த நாவு தான். அப்போ இந்த நாவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இனிய நாவாக இருக்க வேண்டும். அந்த நாவிலிருந்து தான் நல்ல விஷயங்கள் பிறக்கும். தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த நாவு. அடுத்ததாக நாம் பார்த்தால் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். இங்கே நீதிமானுடைய நாவு என்ன செய்யும் என்று சொன்னால், அவருடைய நீதியை பேசும். நீதியை பாடும், இது நீதியை பேசும். இந்த நாவினாலே வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய நீதியை பேசக்கூடிய ஒரு நாவாக அது விளங்கும். அப்போ தேவனுடைய நீதியை பேசும்போது எல்லாருக்கும் அந்த தேவனுடைய நீதி வெளிப்படும். அப்போது நம்முடைய வாய் தேவனுடைய வாயாக அது விளங்கும். அடுத்ததாக நாம் பார்த்தால் சங்கீதம் அதே 35வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். அப்போ இந்த நாவிலிருந்து பிறக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்று சொன்னால், தேவனை துதிக்கக்கூடிய ஒரு நன்மை. தேவனை துதிக்கும் போது, தேவனை பாடும்போது, தேவனை நாம் ஆராதிக்கும் போது, அவரை புகழ்ந்து பேசும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறோம். இந்த நாவு நம்மை படைத்த ஆண்டவரையே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாவாக, ஒரு இனிய நாவாக ஆண்டவர் நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக 119ஆம் அதிகாரம் 172வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தையும் விவரித்து சொல்லும். இங்கே இனிய நாவு அவருடைய வசனத்தை, வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணும், விவரித்து சொல்லும். இந்த நாக்கிலே ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அது விவரமாக விவரித்து மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக மக்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக விளங்கக்கூடியது தான் இந்த நாவு. அப்போ இந்த நாவினால் வரக்கூடிய நன்மைகள் ஆண்டவருக்கும் அது நன்மையாக இருக்கிறது. நம்மை படைத்த ஆண்டவர் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாவாக இருக்கிறது. இன்னொன்று, ஆண்டவரால் படைக்கப்பட்ட மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு, நல்வழிப்படுத்துவதற்கு இந்த இனிமையான நாவு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 71:24 வாசிக்கும் போது, எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். இங்கே இந்த நாவு தான் கடவுளை கொண்டாடக்கூடிய ஒன்று, கடவுளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒன்று, கடவுளை உயர்த்தக்கூடிய ஒன்று. அப்போ இந்த நாவு எவ்வளவு உபயோகம் உள்ளது, எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது, எவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது என்று பாருங்கள். அப்போ இந்த நாவு நம்முடைய சரீரத்திலே மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. ஆண்டவர் இந்த நாவைத்தான் நம்மை ஆண்டவரை புகழ்வதற்காக நமக்கு நாவை கொடுத்திருக்கிறார், ஆண்டவரை துதிப்பதற்காக கொடுத்திருக்கிறார், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறார், ஆண்டவருடைய நீதியை, நியாயங்களை சொல்வதற்காக அவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் இறுதியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நீதிமொழியின் புத்தகத்திலே 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரகத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். இங்கே அந்த முதலாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது, இங்கே ஆண்டவர் ஒரு உறவை கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்துகிறது தான் இந்த நாவு. இனிமையான சொற்கள், அதாவது சாந்தமாய் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய எலும்புகளை கூட அது உடைத்து சரி பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறது.
ஆகையினாலே நம்முடைய நாவு இனிமையான நாவாக இருந்தால் அது உடைந்து போன உறவுகளையும் சேர்க்கக்கூடியதாக இருக்கும், கடும் கோபத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே இந்த நாவுக்கு ஒருவராலும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது தான் இந்த நாவு, ஒரு இனிமையான நாவு. ஆகையினாலே இந்த நாவு ஆண்டவருடைய படைப்பிலே மிக மிக ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே தான் பிசாசு என்ன செய்கிறான், இந்த நாவை வைத்தே தான் ஒரு மனிதனை கெடுக்கிறான், ஒரு மனிதனை அழிக்கிறான் என்று வேதத்தில் நாம் பின்னால் நாம் பார்க்க போகிறோம். ஆகையினாலே நாவினாலே வரக்கூடிய நன்மைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவருடைய நீதியை அது பிரசித்திப்படுத்தும், நியாயங்களை அது சொல்லும், அவருடைய வசனங்களை விளக்கி சொல்லும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அது கொண்டு வரும், தேவனை கொண்டாடும், தேவனை துதிக்கும், பாடும் என்று சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறது. இறுதியாக நாம் பார்த்தோம், ஒரு மனிதனுடைய உறவுகளை அது மேம்படுத்தும். எவ்வளவு கோபக்காரனாக இருந்தாலும் இனிமையான அந்த சொற்கள், சாந்தமாய் சொல்லுகிற அந்த சொற்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது கட்டக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே இப்படிப்பட்ட நாவை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாவு கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் உம்மை பாடும்படியாக கொடுக்கப்பட்டது, உம்மை துதிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, இந்த நாவு ஆண்டவரே உம்முடைய நீதியை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது, உம்முடைய வசனங்களை ஆண்டவரே நாங்கள் விளக்கி சொல்வதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து அதை உமக்கு பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல ஆண்டவரே, இந்த நாவு உம்மை துதிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே தேவரீர், இந்த நாவு உம்மை கொண்டாடுவதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து இந்த நாவிலே உம்மை துதிக்கவும் உம்மை கொண்டாடவும் ஆண்டவரே உடைந்து போன உள்ளங்களை கட்டவும் உறவுகளை கட்டவும் அது மேம்படுத்தப்படவும் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து கர்த்தர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.